தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகப்படுகிறது. அதை முன்னிட்டு லா சினிமா மேனேஜர் அவர்களிடம் முதல் காட்சி எங்களுக்கு ரசிகர் மன்றத்துக்காக நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். ஆனால் அதுக்கு அவர் சரியான பதில் சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட டிக்கெட் எங்களுக்காச்சும் கொடுக்கணும் என்று நாங்கள் பலமுறை எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் நானும் டெலிஃபோன் மூலம் கான்டாக்ட் பண்ணினோம். ஆனால் அதுக்கும் அவர் ஒத்து வரலை. குறிப்பாக ஒரு 30-40 டிக்கெட்டு தரணும் என்று வாய் மூலம் சொல்கிறாரு. அதுக்கும் திருச்சியில் உள்ள அந்த அவருடைய எம்டியிடம் கேட்டு தான் அதுவும் கொடுக்கணும் என்று மரியாதை இல்லாமல் சொல்கிறார். அதாவது இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க, எங்களுடைய தளபதி விஜய் படத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய அந்த விஜயனுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஷோ டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து கலெக்டர் அவர்களிடம் முறையிட்டுள்ளோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிக்கெட்டை முறையான முறையில் நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்றால் நாங்கள் அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அவரிடம் டிமாண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு சரியான முடிவை அவர்களிடம் பேசி எங்களுக்கு எடுத்து தருவதாக சொல்லியிருக்கிறார். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அவங்க அது சரியான முடிவு எங்களுக்கு வரவில்லை என்றால் அந்த நடக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஷோ காட்சியை நாங்கள் அனைவரும் அந்த தியேட்டருக்கு சென்று முற்றுகையிட்டு தடுத்து நிற்போம் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். டிக்கெட் இப்ப விற்பனை ஆகிவிட்டதா? விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதாவது டிக்கெட் அவர் இஷ்டத்தில் பல அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க அதை பிளாக் முறையில் இருக்கிறாங்க. இதுதான் ரெகுலரா நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு எங்க 5 தொகுதியில் 40 டிக்கெட் தரணும்னு சொல்றாரு. அவர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 25-30 டிக்கெட் 40 டிக்கெட் கொடுக்கறதாக வாய் மூலமா சொல்றாரு. நாங்க சொல்றோம், எங்களுக்கு முதல் காட்சியை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. இல்லை முதல் காட்சியிலும் குறிப்பிட்ட டிக்கெட்டை எங்களுடைய ரசிகர்கள் கொடுத்ததே நீங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி வந்திருக்கோம். எங்களுக்கு விரைவிலே பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அது இல்லைன்னு கண்டிப்பா முற்றுகை போராட்டம் நடப்போம். டிக்கெட் சட்டமன்ற உறுப்பினர் பிளாக்ல வாங்கி விற்கிறாங்களா? சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்க மாட்டாரு. அவத்தையும் கொடுக்குறாங்கல்ல, ஒரு ஆட்டை கொடுக்குறாங்கல்ல, அவங்க விற்பாங்க. இதே மாதிரி ரெகுலர் இங்க நடந்துட்டு இருக்கு. விஜய் எதிர்க்காங்க பல்வேறு கட்சி, இதுக்கு மட்டும் வர்றாங்க சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம். ஆமா, இதுக்கு வர்றாங்க. இதுக்கு மட்டும் விஜய் வேணும், மற்றதுதான் விஜய் வேணும் கிடையாது. இந்த டிக்கெட் இவங்க சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் விஜய் வேணும், மற்றதுலாம் விஜய் தேவையில்லை. இதுதான் எங்களுக்கு இன்னைக்கு நாங்க அரசியல் அமைப்பா ஆகிட்டோம். முதல்ல ரசிகர் மன்றத்தில் இருந்தோம், இன்னைக்கு அரசியல் அமைப்பா ஆகிட்டோம். அரசியல் அமைப்பு முறை எப்படி இருக்கோ அதைப்படி நாங்க பின்பற்றி நடப்போம். மற்றபடி மாவட்ட ஆட்சியர் என்ன முடிவு இருக்காதோ அதை தொடர்ந்து நாங்கள் பின்தொடரும். இதெல்லாம் முதல் கட்சியில முற்றுகை கன்ஃபார்ம். முதல்ல மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றான்னு பாப்போங்க. அதை பார்த்த பிறகு ஒரு தக்க முடிவு எடுப்போம். நன்றி.